அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யலிங்கன். இந்த வீடியோவில் என்னுடைய ரீசெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 6 months இன் ஜெர்மனியை பற்றி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோவில் ஜாப் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். எந்த ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் அதில் நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து டெம்பரரியாக கூட இருக்கலாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோ எப்படி இருக்கு அண்ட் அது நம்மளோட டெய்லி லைஃப்பை எப்படி பாதிக்கும், இப்போ இருக்கிற டைம்ல நீங்க டெஃபினட்டா ஜெர்மனி வரலாமா வேண்டாமா அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜெர்மனியை பத்தி பார்க்கும்போதே நிறைய பேர் வந்து இங்க இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கு அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்ல பார்த்திருப்பீங்க. பேசிக்கா இது வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடந்த வார் போது இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் அண்ட் அதை டெய்லி லைஃப்ல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ மேஜராக ஜெர்மனிக்கு இங்கே எங்கே ப்ராப்ளம் வந்துச்சு, ஒன் ஆஃப் த சினாரியோஸ் அப்படின்னா ரஷ்யா கிட்டேருந்து வரக்கூடிய கேஸ் சப்ளை வந்து கட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ மேஜர் சோர்ஸ் வந்து ஜெர்மனிக்கு இந்த கேஸ் சப்ளை ஃப்ரம் ரஷ்யா தான் இருந்தது அண்ட் ரொம்ப சீப்பாகவே அவைலபிளாக இருந்தது. இந்த கேஸ் அப்படின்றது எங்கே முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய மந்த்ஸ், வின்டர் மந்த்ஸ்ல வந்து இந்த ஹீட்டிங் பர்பஸ்க்கும் எனர்ஜி பர்பஸஸ்க்கும் பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சீப்பான மார்க்கெட் வந்து அவைலபிளா இல்லை அப்படின்றதுனால ஆல்டர்னேட் சோர்சஸ் தேடி பார்க்கும் பொழுது இவ்வளவு சீப்பான விலையில உங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து கிடைக்கல. ஸோ இன்டைரக்டா ஜெர்மனி வந்து அதிகமான பணம் போட்டு இந்த ஹீட்டிங் சப்ளை எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா அது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை, வின்டர் இங்க அதிகமாக இருக்கு அப்படின்றதுனால. ஸோ இதுக்கான எனர்ஜி காஸ்ட் வந்து அதிகமாக ஆகுது அப்படின்றதுனால இன்டைரக்டா மக்களுக்கு டெஃபினட்டா அதுல வந்து பில் வந்து இன்க்ரீஸ் ஆகும், எனர்ஜி எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கேஸ் எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்டைரக்டா அதனால வந்து ரெண்டோடைய காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. நான் வந்து இங்க வந்து 6 months தான் ஆகுது, அதனால எனக்கு அது நான் ரியல் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுல எனக்கு அனுபவம் இல்லை. பட் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் கிடைப்பதும் அங்க இருக்கக்கூடிய காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகியிருக்கு. பிஃபோர் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிடுக்கும் இப்போ யுக்ரைன் வார்க்கு முன்பும் பின்பும் அதிகமாக இந்த இம்பாக்ட் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அபார்ட்மெண்ட் வந்து கிடைப்பது கஷ்டம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அபார்ட்மெண்ட், ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் வந்து €1000 per month பே பண்ணக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் வந்து இப்போ 1500 1800 அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கு அப்படின்றதும் கவனிக்க வேண்டியது. நிறைய கம்பெனிஸும் வந்து பேங்க்ரப்சி வந்து ஃபைல் பண்றாங்க. ஸோ தட் அவங்களுக்கு கம்பெனி எப்படியாவது சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்றதுனால. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பண நெருக்கடி இருக்கு அப்படின்றதுனால அது இன்டைரக்டா வந்து மக்கள் கிட்ட தான் வந்து, இன்டைரக்டா இல்லை டைரக்டாவே வந்து மக்களுக்கு தான் அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக தெரியுது. ஸோ இதுல எல்லாமே நீங்க பார்க்கும் பொழுது என்ன தெரியுது, கம்பெனிக்கு வந்து கம்பெனியோடைய பொசிஷனும் அவ்வளவா நல்லா இருப்பது கிடையாது. ஸோ கம்பெனிக்கு ஆப்ரேஷனல் காஸ்டே வந்து அதிகமாகும் பொழுது ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய பணமும் வந்து அதே லெவல்ல தான் இருக்கு. ஆனால் லிவிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த நாட்டில் இன்க்ரீஸ் ஆகி கொண்டே இருக்கு. பட் வரக்கூடிய இன்கம் அப்படின்றது அதே மாதிரி தான் இருக்கு. தோ நிறைய பேர் வந்து இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணணும் ஆர் இந்த லிவிங் காஸ்ட்டை வந்து சமாளிக்கணுன்றதுக்காக ஒரு ஒன் டைம் பேமெண்ட் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்தாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். பட் அது எல்லா கம்பெனிஸ்லயும் வந்து கொடுத்தாங்களா அப்படின்றதும் தெரியல. அண்ட் அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். ஸோ இதெல்லாமே இருந்தும் அவ்வளவா வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து அதிகமாகி கொண்டே இருக்கு அப்படின்றதுனால கையில் நிற்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்றது ரொம்ப குறைந்து கொண்டே இருக்கு. சேவிங்ஸ் அப்படின்றத கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. நம்மள மாதிரி எல்லா இமிகிரண்ட்ஸும் வெளிநாட்டுல வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்காவாசியான மக்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, வெளிநாட்டுல ஒரு 10 வருஷம் நம்ம வேலை பார்த்தா நமக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், சேமிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் முக்காவாசியான நபர்கள் வருவாங்க. சில பேர் அந்த ஊரு பிடிச்சு போய் அங்கேயே செட்டில் ஆவாங்க. சில பேர் வந்து மறுபடியும் தாய்நாட்டுக்கு போகணும் அப்படின்ற யோசனையோட இருக்கும் பொழுது சேவிங்ஸ் இங்க கம்மியாக இருக்கு இவ்வளோ இந்த பீரியட்ல அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கணும். பிகாஸ் நீங்க எந்த மாதிரி சினாரியோக்கு இப்போ ஜெர்மனிக்கு வரணும் அப்படின்றத உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நான் வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்டிகுலரா ஜாப் மார்க்கெட்ல எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் நீங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வருவோம். நிறைய கம்பெனிஸ்ல லே ஆஃப் நடக்குது, சில கம்பெனிஸ்ல லே ஆஃப் டாபிக் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க பிகாஸ் ஆஃப் லேபர் யூனியன். ஸோ இங்கே ஜெர்மனியில் லேபர் யூனியன் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட். அது மூலியமாக ஒரு பர்சனை ஒரு கம்பெனியை விட்டு அவ்வளோ எளிமையாக லே ஆஃப் பண்ணிட முடியாது. கம்பெனிஸ்லாம் லேபர் யூனியன் இருக்கோ அந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லே ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேசிக்காக ஒரு ஸ்டார்ட் அப்பு இல்லை ஒரு மிட் சைஸ் கம்பெனி அங்கே லேபர் யூனியன்லாம் பெருசாக இல்லை, அவங்களுக்குன்னு ரூல்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா அங்கெல்லாம் வந்து வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட்
எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய வேலை வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கு, நான் ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றேன் அப்படின்றதையும் அவங்க சொல்றதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தன்னுடைய பட்ஜெட், அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்ணக்கூடிய பட்ஜெட்டே ரொம்ப கம்மியாக இருக்கு, ஆப்ரேஷனல் காஸ்ட் அதிகமாக இருக்கு, அதுல இருந்து சேல்ஸ் பெருசா போகல அப்படின்றதுனால கம்பெனிக்கு வருவாய் அவ்வளவா இல்லை அப்படின்ற பட்சத்துல ஹையரிங் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்படியே ரெண்டு மூணு முக்கியமான ரோல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை இன்டர்னலா கம்பெனி இந்த கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய நபர்களை தான் ஹையர் செய்யறாங்க. ஸோ இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒருத்தங்களை வந்து ஹையர் செய்து அவங்களை இங்க வந்து செட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு இப்போ பைசா இல்லை அப்படின்றதுனால வெளிநாட்டிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்தோ இல்லை வேற கண்ட்ரிலேருந்தோ ஒரு ஆளை வந்து ஹையர் பண்ணக்கூடிய ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது பல மாதங்களாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் இன்டர்னலாக கண்ட்ரிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஹையரிங் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிருச்சு. அந்த பொசிஷன் இல்லைன்னா அந்த கம்பெனியே ஓடாது அப்படின்ற பட்சத்தில் தான் நிறைய பேர் வந்து ஹையரிங் போகிறாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஹையரிங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில். நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமான பேச வேண்டிய ஒரு டாபிக் வந்து நம்மளோட டெய்லி லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றது. ஸோ டெய்லி லைஃப்னு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தேவை? சாப்பாடு, இருக்கக்கூடிய ஒரு இடம். ஜெர்மனியில் அதோடைய ப்ரீவியஸ் காஸ்ட்டை விட இப்போ இருக்கக்கூடிய காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வந்து ஒரு சிக்னிஃபிகண்டான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளே வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது நமக்கு எந்த அமௌண்ட்டை பார்த்தாலும் பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையுமே வந்து இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு €1 சாமான் நீங்க பார்த்தாலும் அது எல்லாமே ₹100 தான் நம்ம வந்து சமமாக இருக்கும். ஸோ எதுவுமே ₹100 வர்த்தா நமக்கு இருக்காதுன்னு தான் நமக்கு தோணும். ஸோ இது டெஃபினட்டா நம்மளுடைய க்ரோசரி ஷாப்பிங்ல எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட டெய்லி லைஃப்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ரிலேட்டட் டு கிராசரி காஸ்ட் அதிகமாக தான் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி ரிலேட்டட் டு இந்த யுக்ரைன் வாருக்கு பிறகு வரக்கூடிய பேசிக்கான சப்ளைஸ் வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்டுக்கு வித்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஸ்டெபிலைஸ் ஆகிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் நமக்கு அது பெருசா ஒரு இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்ட். ரெண்ட்டும் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வெளிநாட்டிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு வரும்பொழுது டெஃபினட்டா எல்லாமே காஸ்ட்லியா தாங்க இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் படி டெஃபினட்டா நீங்க பாத்தீங்கன்னா €1000 1500 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அது வந்து இன்ஃபிளேஷன் பேஸ் பண்ணி இது எல்லாமே இருக்கும் தான். ஸோ 1000 நமக்கு வந்து அதிகம் அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய ஒரு மைண்ட் செட்லேருந்து வரக்கூடிய மக்களுக்கு 1500க்கும் 1000க்கும் வித்தியாசம் இருக்காது அப்படின்னு தான் தோணுது. பட் ஓவரால் பார்க்கும்பொழுது இங்க ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்ஸோடைய காஸ்ட் ஒரு ரெண்ட்டும் வந்து அதிகமாக தான் ஆகுது. மேஜர் சிட்டிஸ்ல இதோடைய காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் இந்த காஸ்ட் அதிகமாக இருக்கு, டிமாண்டும் அதிகமாக இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு அப்படின்றதுனால அவைலபிலிட்டி ஒரு ஈஸ் ஆஃப் கெட்டிங் அன் அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நிறைய ப்ராசஸ் எல்லாம் தாண்டி நான் ஆல்ரெடி என்னுடைய 6 months உடைய எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்க ரெண்ட்டுக்கு போறீங்கன்னா எவ்வளோ ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களை என்னென்ன கிரைட்டீரியாவில் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்க. பட் ஆன் தி ஹோல் பார்க்கும்பொழுது காஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது டெஃபினட்டா வந்து ஒரு 100 to 200 யூரோஸ் இன்க்ரீஸ் இருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வாங்கக்கூடிய அதே சம்பளம் பட் லிவிங் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகி கொண்டே இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா கையில் இருக்கக்கூடிய காசு கம்மியாக தான் ஆகுது. ஸோ சேவிங்ஸ் அப்படின்றது முன்பு இருந்த அளவுக்கு இப்போ இருக்காது அப்படின்றது தான் கம்பேர் பண்ணி பேச முடியும். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ தான் ஜெர்மனிக்கு வரோம் அப்படின்னா இது நமக்கு பெருசாக நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணாலும் நீங்கள் அங்கே வாங்கின சம்பளத்தை விட நீங்கள் அதிகமாக வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்க்கு டெஃபினட்டாக அது வந்து ஒரு சேவிங்காக தான் இருக்கும். மேபி இங்கே பல வருடங்களாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரீவியஸ் இன்கம்க்கும் இப்போ இருக்கக்கூடிய இன்கம்க்கும் அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பர் மந்த் எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணி அவங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளோ மாறி இருக்கு, இந்த இன்ஃப்ளேஷன்னால அவங்களுடைய சேவிங்ஸ் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பட் நீங்கள் இங்கே ஒரு ஜாபோட வரீங்க அண்ட் அதோடைய சேலரி வந்து உங்களுடைய இந்தியா சேலரியோட அதிகமாக இருக்குன்னா அது பர்சன் டு பர்சன் அவங்களுடைய சேவிங்ஸ் அப்படின்ற அமௌண்ட் மாறுபடும். முக்கியமா நான் சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜாபோட நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க ஓகே. இங்க வந்து ஜாப் தேடணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எஸ்பெஷலி இப்போ இருக்கக்கூடிய பீரியட். அண்ட் நிறைய பேர் வந்து வேலை தேடுறாங்க ஆல்ரெடி. நான் ஏதோ ஒரு ரீல்ல கூட சொல்லியிருப்பேன், என்னுடைய நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து ஒருத்தர் வந்து அவங்களுடைய ஃபேமிலியில வேலை இருக்கு அப்படின்னு நீங்க வராங்க, இன்னொருத்தர் டிபெண்டா வராங்க. ஸோ அந்த இன்னும் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி பல வருடங்கள்
ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாவில் இருந்தும் இங்கே வந்து வேலை கிடைக்காம நிறைய பேர் அந்த மாதிரி வந்து தேடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு ஓப்பனிங் இருந்தால் கூட அதுக்கு 100 பேருக்கும் மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் 100 பேருக்குலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹைலி ஸ்கில்டாக இருப்பாங்க. பல இடங்களில் வந்து எல்லாருக்குமே ஜெர்மன் கூட நல்ல ஸ்போக்கன் ப்ரொஃபிஷியன்சியும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு காம்படிஷன் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஜெர்மன் நல்லா படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் இந்த காம்படிஷனை உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு ஜாப் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இன்னொரு ஜாபுக்கு மாற்றணும் அப்படின்றது நான் வந்து அட்வைஸே பண்ண மாட்டேன். சில பேர் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மைண்ட் செட் மாதிரி எவ்ரி 2 இயர்ஸ் எவ்ரி 3 இயர்ஸ் எவ்ரி 5 இயர்ஸ் நான் ஒரு கம்பெனி மாற்றுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நீங்கள் வந்து இன்னொரு கம்பெனிக்கு நான் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நாட் அட்வைசபிள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் ப்ரொபேஷன்ல ஈஸியா ஒருத்தவங்க லே ஆஃப் பண்ணணும், ஒரு கம்பெனி லே ஆஃப் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருக்காங்கன்னா உங்களை ஈஸியா லே ஆஃப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நீங்க எந்த கம்பெனில இருக்கீங்களோ உங்களுக்கு வேலை இருக்குன்னா அந்த கம்பெனிலேயே கண்டினியூ பண்ணக்கூடியதுதான் சிறந்த ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றதும் நிறைய பேர் இங்க சொல்றாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அண்ட் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாப் இல்லாமல் டெஃபினட்டாக வராதிங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் தன்னுடைய அவ்வளோ சூப்பரான கரியரை இங்கே விட்டுட்டு 2 இயர்ஸாக 3 இயர்ஸாக அவங்க வந்து பிரேக் எடுக்கிறாங்க. இன்டென்ஷனல் பிரேக்காக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இங்கே ஜாப் கிடைக்காம அவங்க தேவையில்லாமல் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போய் தேவையில்லாமல் கான்சிக்வன்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக வேறு கண்ட்ரியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து இப்போது உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நீஷ் ஸ்கில்லாக இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்பர் 2, ஜெர்மன் லாங்குவேஜ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபிஷியன்சியோடு இருந்தாலும் உங்களுக்கு இந்த காம்படிஷனில் சர்வைவ் பண்ணி அதை கிராக் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் நம்மள மாதிரி ஈக்குவலி ஸ்கில்டாக இருப்பாங்க. இன்ஃபேக்ட் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட நம்ம கம்பீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து நீஷ் ஸ்கில்லாக இருக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கணும், ஆர் நீங்கள் இருக்கக்கூடிய ஃபீல்டில் லேட்டஸ்டான அப்டேட்ஸோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி நல்லா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து லோக்கல் பர்சனை விட்டுட்டு ஏன் இன்னொரு வெளிநாட்டு பர்சனை ஹையர் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா ஒன்று லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று ஸ்கில்ஸில் வந்து லேட்டஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுடைய சம்பளமும் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து வரும்பொழுது உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் என்ன அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்க. ஆன்லைனில் இங்கே இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி என்ன அப்படின்றது பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் படி இங்கே நான் சொல்லக்கூடிய ரெண்ட்டையும் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் படி உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும்னு பாருங்க. ஏன்னா எங்கள் கிட்ஸோட நீங்கள் வரீங்க அப்படின்னா 2 கிட்ஸோட வரீங்கன்னா நீங்கள் வந்து மேபி பப்ளிக் ஸ்கூலில் நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பெருசாக எஜுகேஷனுக்கு உங்களுக்கு செலவு இருக்காது. பட் ஸ்டில் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு 70 to 80K மினிமம் நீங்கள் வாங்கினாதான், 80,000 euros வாங்கினாதான் பர் இயர் உங்களால் ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இங்கே சர்வைவ் பண்ண முடியும். பெருசாக சேமிக்க முடியுமா அப்படின்றது டிபெண்டிங் ஆன் யோர் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ். ஸோ சர்வை பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான நம்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒருத்தராக நீங்கள் வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 50 to 60க்குள்ளே நீங்கள் வரும்பொழுது எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாமா இல்லை சர்வை பண்ணலாமா அப்படின்றது மாறுபடும். ஸோ உங்களுக்கு வேலை கிடைச்சாலும் கூட அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு இந்தியன் சேலரியை விட பெட்டரா அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவரை விட உங்களுக்கு இங்கே பெட்டரான லைஃப் ஸ்டைல் கிடைக்குமா அப்படின்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் நீங்கள் டிசைட் பண்ணிட்டு தான் வரணும். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி ஆஃப் 4க்கு என்ன மாதிரி சம்பளம் வேணும், அது என்ன மாதிரி பிரேக் டவுன் ஆகி உங்கள் கையில் வரும் அப்படின்ற எல்லா பாயிண்ட்ஸும் இன்னொரு டீட்டெயில்டான வீடியோவில் நான் பேசுகிறேன். பிகாஸ் எங்கள் டேக்ஸே நிறைய போகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வந்தாலும் கையில் எவ்வளோ வரும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால்தான் உங்களுக்கு இந்த ஒரு டெசிஷன் ஈஸியாக எடுக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சேலரியோட ஒரு ஃப்ரெஷராக ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், ஒரு பேச்சுலராக இருக்கக்கூடிய பர்சன் எவ்வளோ சர்வை பண்ணலாம், ஒரு ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படி சர்வை பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ helpful. Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.